வணக்கம். நம்ம இப்போ வந்து கேரளா ஸ்பெஷல் வந்து சம்மந்தி அந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது உரித்து வச்ச ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நான் ஒரு 5லேருந்து 6 பட்டை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து அதையும் வந்து நம்ம இதிலே சேர்த்து வதக்கிக்கலாம். இது வந்து சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஊர் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்க, கஞ்சியில் வந்து நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கொஞ்சமாக வந்து புளி சேர்த்து அதையும் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகட்டும். அது வரை வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போது கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுக்கிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி, நம்ம இது வந்து தாளிக்கலாம் தேவையில்ல, அரைச்சதோடு வந்து அப்படியே நம்ம சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.